திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, நாம் சுயாதீனமாகத்தான் இருக்கிறோம் என்று நாம் சொன்னாலும் கூட உண்மையிலேயே ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் விரும்புகிற நன்மைகளை செய்யாமல் விரும்பாத தீமைகளை செய்யக்கூடிய ஒரு சுபாவத்தை நம்மிடத்திலே பார்க்கிறோம். வேதம் அந்த சுபாவத்தை பாவ சுபாவம் என்று சொல்லுகிறது. எல்லா மனிதர்களும் பாவத்திற்கு அடிமைகளாகவே இருக்கிறார்கள். உதாரணமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கிறவர்கள் அந்த குடி என்னும் பாவ பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கிறார்கள். பாவ பழக்கத்துக்கு அடிமையாய் இருக்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கைபேசியிலே தவறான படங்கள், ஆபாசமான படங்களை பார்க்கக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அது தவறு, அது மனதை கெடுக்கிறது, அது தீமைக்கு நேராக நடத்துகிறது என்று தெரிந்தாலும் அதை விட்டுவிட முடியாத நிலையிலே அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் அதற்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம் நீதிக்கு அடிமையானவர்களாக வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆம், நம்முடைய பாவத்துக்கு வரவேண்டிய தண்டனையை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையிலே சுமந்து அவர் ஜீவன் கொடுத்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசித்து அவர் மூலமாய் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை அடைகிறார்கள். குடிப்பழக்கத்தில் இருந்தவர்கள் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள். அருவருப்பான படங்களை பார்த்தவர்கள் அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். தேவன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வல்லமையை கொடுக்கிறார். ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாகியிருக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆம், மெய்யான விடுதலை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தர முடியும். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட பாக்கியம் பெற வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.